பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க, இல்லை சீட் பெல்ட் அணியாமல் போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக டிடெக்ட் பண்ணி உங்களோட நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி ஃபைன் போடுவாங்கள்ல. ஸோ அந்த நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் கேமரா மூலிமா உங்களுக்கு ஆட்டோ ஃபைன் போடுவாங்க. ஸோ இதான் 2வது லென்ஸுங்க. ஆக்சுவலி இது வந்து பிடிசெட் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ பேன் டில்ட் ஜூம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி லெஃப்ட் ரைட் போகும், டாப் டு பாட்டம் போகும். லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 340 டிகிரியும், டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 டிகிரி ஆங்கிளும் கவர் பண்ணும். இது ஜூமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்ஸை பொறுத்து மாறும். 2.8 வந்து 12 வரல வரும். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபோக்கல் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணும். சேம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் விலங்குகள் அல்லது வந்து மனிதர்கள் மட்டும் வந்தால் ஃபோக்கஸ் ஆகணும், இல்லை ஒரு வெஹிக்கல்ஸ் வந்தால் ஃபோக்கஸ் ஆகணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னா சாஃப்ட்வேர் மூலிமா இது ஆட்டோமேட்டிக்காக ஜூமிங் பண்ணிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் கிலோமீட்டர்ஸ் கணக்காக கூட ஜூம் பண்ணும். ஸோ இந்த கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலோமீட்டர் கணக்காக ஜூம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்ஸோட கெப்பாசிட்டியுமே மாறும். இது உங்களுக்கு வந்து 5 mmலேருந்து கிட்டத்தட்ட 100 mm வரலுமே இதோட லென்சஸ் வந்து சைஸஸ் வேறு ஆகும். நீங்கள் ஹைவேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேமராஸ்லாம் இந்த கேமராஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த கேமராஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து இதோட ஜூம்ஸ் வந்து நல்லாவே போகும். வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம சூஸ் பண்ணுற லென்ஸு ப்ளஸ் ஹைட்டு மெஷர்மெண்ட் பண்ணி போட்டோம்னா நல்லா வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். சேம் வந்து பார்த்திங்கன்னா பிடிசெட் கேமராவில் இது எப்படி ஜூம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த பிக்சர்லையும் நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்த கேமரா நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இது பின்ஹோல் கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேமரா வச்சுருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஃபுட்டேஜஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியாமல் கான்ஃபிடென்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து யார்கிட்டையாவது வந்து டேட்டாஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பின்ஹோல் கேமரா நம்ம கண்ட்ரீஸில் வந்து மெஜாரிட்டியாக நீங்கள் ஏடிஎம்ஸில் பார்க்கலாம். ஸோ இது மூலிமா அங்கே என்ன நடக்குது அப்படின்றது